ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பேபி நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டுக்காங்களா? இந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ண அப்புறம் என் பேபி நைட்டு ஃபுல்லாக நல்லா காமாக பீஸ்ஃபுல்லாக தூங்குறான். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இது ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் தான், பட் ரிசல்ட் பயங்கரமாக இருக்கும். ஆஸ் யூஷுவலாக என் பேபியை வாசமாக காமாக எழுப்புனதுக்கப்புறம் அவளுக்கு டயப்பர்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு ஃபீட் பண்ணதுக்கப்புறம் அவளை மாடி கூட்டிகிட்டு போய் சன்லைட் எக்ஸ்போஷருக்காக வச்சுருப்போம் கொஞ்சம் நேரம். இந்த சன்லைட்டில் வைக்கிறனால அவளுக்கு நியூ பார்ன் பிறந்தப்போ அவளுக்கு லைட்டாக ரெட் கலரில் ரேஷஸ் மாதிரி இருந்துச்சு. அது ஃபுல்லுமே டிஸப்பியர் ஆகிடுச்சு, மறைஞ்சிட்டு. ஸோ அது மார்னிங் வெயிலில் எப்பவுமே அவளை காட்டுவோம், ஈவினிங் டைம் வெயிலில் அவளை காட்ட மாட்டோம். சன்லைட்டில் அவளை காமிச்சிட்டு கீழே கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் அவளுக்கு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண விட்டமின் D3 ட்ராப்ஸ் கொடுப்பேன். கொடுத்ததுக்கப்புறம் அவள் கூட கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ண ஆரம்பிப்பேன். விட்டமின் D3 ட்ராப்ஸ் டாக்டர் 1 இயர் வரைக்கும் பாப்பா கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துட்டு அவள் கூட விளையாட ஆரம்பிப்பேன். இப்போ பாப்பாவுக்கு 3 months முடிஞ்சு 4th month நடந்துகிட்ருக்கு. ஸோ அவள் ஹேண்ட் டு ஹேண்டும் அவளை கோஆர்டினேட் பண்ணுற மாதிரி, ஐ டு ஐ கான்டாக்ட் பண்ணுற மாதிரி அவள் கூட நான் ப்ளே பண்ணுவேன். மார்னிங்கும் 1/2 hour அவள் கூட ஸ்பெண்ட் பண்ணுவேன் இந்த மாதிரி ப்ளே பண்ணுறதுக்கு. ஈவினிங்கும் அவள் கூட இந்த மாதிரி குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதனால் பேபி நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளை இமிட்டேட் பண்ண இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கா. நான் என்ன சவுண்டு கொடுக்கணும் அதே மாதிரி அவளும் சொல்லணும்னு ஆசைப்படுவாள். ஸோ அதே மாதிரி ட்ரை பண்ணுவாள். நான் என்ன பண்ணுறேன் என்ன பேசுகிறேங்கிறத அதே மாதிரி பண்ணிகிட்ருப்பாள். இது அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுறது. எப்போவுமே ஃபீட் பண்ணதுலேருந்து அவளை பாத் பண்ணுறதுக்கு 1 hour கேப் இருக்க மாதிரி பார்த்துப்பேன். 45 minutes to 1 hour. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு மசாஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். மசாஜ் பண்ணும்போது இவளுக்கு எந்த ஆயில் சூட் ஆகுதோ அதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இவளுக்கு பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். காதுக்கு பின்னாடி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதுக்கு ரேஷஸ் வராதனால அவளுக்கு சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஆயிலை லைட்டாக டிப் பண்ணி ஹெட்லேருந்து டோ வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணி விடுவேன். லைட்டாக தான் பண்ணி விடுவேன், ரொம்ப ப்ரெஸ் பண்ண மாட்டேன், ஃபோர்ஸ் பண்ணாமல் பண்ணுவேன். ஐஸ் அப்புறம் இயர்ஸ் எல்லா இடத்துலையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுவேன். ரொம்ப அழுத்தம் கொடுக்க மாட்டேன். கண்ணில் எண்ணெய் போகாமல் பார்த்துக்கோங்க நீங்களும். இந்த மசாஜ் ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணாமல் லைட்டாக பண்ணிவிடுங்க. வித்தவுட் ட்ரெஸ்ஸில் மார்னிங் டைம் பண்ணுங்கள். பிஃபோர் பெட் டைம் 1 hour முன்னாடி பண்ணக்கூடியது வித் ட்ரெஸ்ஸில் பண்ணால் போதும். இந்த மசாஜ் பண்ணுறதுனால என் பேபி டே டைமும் தூங்காமல் நைட் டைமும் தூங்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டா. எனக்குமே இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. என் ஃப்ரெண்டுகிட்டையும் நிறையா நான் சஜஷன்லாம் கேட்டேன். பாப்பா தூங்குறதுக்கு என்ன பண்ண, வேறு வழி இல்லையே, தூங்கவே மாட்டாளே அப்படின்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இந்த எக்ஸசைஸும் இந்த மசாஜும் பண்ணதுக்கப்புறம் பாப்பா நல்லா தூங்கினான். இந்த மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 hours சாலிடாக அவளால் தூங்க கீழே இருக்கணும். இதே மாதிரி ஒரு 5 times பண்ணுங்கள். அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவாள். 2 months கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் பாப்பாவுக்கு இப்படி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். 2 லெக்கையும் ஒன்று போல் மேலே கொண்டு போவேன், மேலே கீழே கொண்டு வருவேன். அந்த மாதிரி அப்புறம் ஒரு கால் மேலே ஒரு கால் கீழே, இந்த சைக்கிள் ஓட்டோம்ல அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே பிள்ளைங்க பண்ணுவாங்க. இருந்தாலும் இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாமல் லைட்டாக பண்ணுவேன். இவளும் நல்லா என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டே பண்ணுவாள். அதே மாதிரி கையையும் வெளியில் கொண்டு திரும்ப உள்ளே கொண்டு வருவேன், வெளியில் கொண்டு உள்ளே கொண்டு வருவேன். இந்த மாதிரி பண்ணுவேன். ரொம்ப பாப்பாவுக்கு எவ்வளோ தூரம் கை போகுமோ அவ்வளோ தூரம் மட்டும் கொண்டு வந்தால் போதும். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவள் கொடுக்கல ஒத்துழைக்கலைன்னா விட்டுருங்க. அதே மாதிரி காலும் அப்படி தான், எவ்வளோ தூரம் போகுதோ அந்த அளவுக்கு. அப்புறம் ஒரு கையும் ஒரு காலும் பண்ணுவேன். லெஃப்ட் கையும் ரைட் காலும் பண்ணுவேன், ரைட் கையும் லெஃப்ட் காலும் பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணுவேன். அப்புறம் கையை மட்டும் மேலேயும் கீழேயும் பண்ணுவேன். இந்த ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால அவளுக்கு நல்ல அசைவு கொடுக்கறனால நல்ல என்ஜாய் பண்ணுவாள். அதேமாதிரி நல்லா அவளுக்கு தூக்கம் வரும், ரிலாக்ஸாக இருக்கும், ஃபீல் பண்ணுவாள், நல்லா ஹாப்பியாகவும் தூங்குவாள் பாப்பா. இந்த எக்ஸசைஸ்க்கு மசாஜெல்லாம் பண்ணுறதுனால அவளுக்கு வயிறில் ஃபார்ம் ஆகக்கூடிய கேஸ் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆகி நல்ல பாப்பாவும் ஃபீட் எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு மசில்ஸும் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க. அவங்களே நல்லா தூங்குவாங்க. இப்போது நைட்டுமே 1 stretch அவளால் தூங்க முடியும். 5 to 6 hours தூங்குவாள். டே டைமும் நைட் டைமுமே தூங்காமல் இருந்தேவா நல்லா தூங்குறாள். நைட்லாம் இப்போ 6 hours கிட்ட தொடர்ந்து தூங்க முடியுது அவளால். நீங்களே பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுவாள். அவள் பண்ணும்போது சிரிச்சிட்டே தான் இருப்பாள். ஏன்னா இவளுக்கு நான் பழகிட்டேன். 2 months கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் இது பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அவளும் கொஞ்சம் நல்லா பழகிட்டாள். நியூ மாமா நான் ரொம்ப ஃபஸ்ட்டு ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி இருந்துச்சு. இதே மாதிரி யாரும் நியூ மாமா ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. ரிசல்ட் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பாவுக்கு இப்போ 4th month ரன்னிங் ஆகுது. அதனால் இவளுக்கு கொஞ்சம் நல்லா பழகிட்டா. 2 months கம்ப்ளீட் ஆனதுலேருந்து பண்ணிகிட்டு இருக்கனால கொஞ்சம் நல்லா பழகினால இவளுக்கு ஈஸியாக இருக்குது. அதுமாதிரி டக்குன்னு பண்ணுவாள். இந்த மாதிரி சைட் வைஸு பண்ணுறனால அவளுக்கு குப்புற விடுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸை மசாஜையும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பேபிக்கு எந்த ஆயில் சூட் ஆகுதோ அதை பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் உங்கள் பேபியோட ரிசல்ட் என்னன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் பேபிக்கு எத்தனை மந்த்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரும் நியூ மாமா ஆக போகிறாங்க, இல்லை இப்போ நியூ மாமா இருந்து அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறேன். பாப்பாவோட பெட் டைமுக்கு 1 hour முன்னாடி இதை பண்ணுங்கள்.
இது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த எக்ஸசைஸும் இந்த மசாஜும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ